தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் யூதா எழுதின நிருபத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசித்து நாம் தியானிக்கலாம். நிருபங்களில் கடைசியான நிருபம் யூதா எழுதின நிருபம். ஒரே ஒரு அதிகாரம்தான் இது இருக்கிறது. யூதா 3ஆம் வசனத்திலே இப்படி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பு குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது அப்படின்னு சொல்லி யூதா, இவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் கூட பிறந்த ஒரு சகோதரன். அவர் இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் அவரை விசுவாசிக்காத ஒரு நபர்தான். அதற்கப்புறம் இயேசுவை அவர் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஊழியக்காரன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த யூதா பொதுவாக அந்த யூத விசுவாசிகளுக்கு, அன்றைக்கு இருந்த யூத விசுவாசிகளுக்குத்தான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட அவர்களுக்குத்தான் இதை திரும்பவும் அவர் எழுதுகிறார். அப்படி அவர் யோசிக்கும்போது அவர் ஒன்றை யோசித்தார். பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுத வேண்டும் அப்படின்னு தான் அவர் யோசித்திருந்தார். ஏனால் அந்த ஆதி நாட்களில் அநேகர் புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறதில் தான் அவர் கருத்துள்ளவராக இருந்தார். ஆனால் அப்படி அவர் பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு என்ன உணர்த்தினார் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, பரிசுத்தவான்கள் ஆகும்படி இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கு ஒன்றை எழுதும்படி அது அவருக்கு ஒன்று தோன்றினது. அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்பினார் என்று சொன்னால், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. நமக்கும் இந்த நாளிலே இது அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கிறிஸ்தவ ஜீவியம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சொகுசு வாழ்க்கை இல்லை. இன்றைக்கு செழிப்பின் உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான உபதேசங்களை, பொய்யான சுவிசேஷத்தை நாம் வெளியிலே கேட்கிறோம். ஆனால் இங்கே யூதா மெய்யான சுவிசேஷத்தை அவர் பேசுகிறார். மெய்யான சுவிசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், இதோ பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசு ஆண்டவர், அவரை இரட்சகராக என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய பாவங்களை எல்லாம் அவர்தான் மன்னிக்க முடியும், அவர்தான் பரிசுத்தர் என்கின்ற ஒரு பொதுவான விசுவாசம் அல்லது பொதுவான ரட்சிப்பு குறித்து அவர் சொல்லலை. அது பொதுவான ரட்சிப்பு. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு வளர்கிற ஜீவியம். ஒரு குழந்தை பிறந்து எப்படி வருடங்கள் செல்ல செல்ல வளர்கிறதோ அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் நாம் தொடர்ச்சியாக வளர வேண்டிய தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்மை சுற்றியுள்ள கிறிஸ்தவ உலகத்தை பார்த்தால் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அவர்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார்கள், தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறதிலே சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் தாங்கள் நீதிமானாக்கப்பட்டேன், என்னுடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, கடந்த கால பாவங்களையெல்லாம் தேவன் எனக்கு மன்னித்திருக்கிறார், எனவே எனக்கு எந்த குற்ற மனசாட்சியும் இல்லை, ஆண்டவருடைய ரத்தம் என்னை கழுவி விட்டுள்ளது, இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று இருந்து அப்புறம் ஒரு சபைக்கு போய்கொண்டு ஒரு பொதுவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தான் இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிறவர்களை நாம் பார்க்க முடியும். இது நல்லது தான், இது பொதுவான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை கூட இன்றைக்கு அநேகர் பெறவில்லை, ஆனால் அநேகர் இப்படி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது அது உண்மையில் ஒரு பெரிய பாக்கியம் தான் சொல்லலாம். ஆனால் யூதா இங்கே எதை குறித்து பாரப்படுகிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு, அதாவது உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் ஒரு விசை, அந்த வார்த்தையை பாருங்கள். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க எனக்கு இருக்குது, எனக்கு ஒரே ஒரு தாங்க, ஒரே ஒரு மகன் தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போது அதுபோல் ஒரே ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் அப்படின்னு சொல்கிறார். இந்த விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் சொல்லிங்க. இல்லை, எவ்வளோ பேர் இந்த விசுவாசத்தை, அதான் இந்த விசுவாசம் நாம் ஏற்படுத்தினதல்ல,
இந்த விசுவாசத்தை தேவன் நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசம் எந்த விசுவாசம்? இங்கே யூதா சொல்லுகிற விசுவாசம் தேவன் நமக்கும் உங்களுக்கும் ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். இந்த விசுவாசத்தை பரிசுத்தவான்களுக்கு ஒரே ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்திற்காக நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். ஏன் அவர் அப்படி பேசுகிறார்? இப்போது ஒரு போராட்டத்துக்கு, ஒரு யுத்தத்துக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஏதோ ஏனோ தானோன்னெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க. நம்ம போய் பார்ப்போம், அப்புறம் போராடுவோம், ஜெயிக்க முடிஞ்சால் ஜெயிப்போம், இல்லைன்னா அப்புறம் திரும்பி வந்துடலான்ட்டு யாரும் என்ன செய்யலை. எந்த ஒரு நாடும் முன்னொரு நாடோட யுத்தம் பண்ணும்போது போய் பார்க்கலாம், அப்புறம் அவங்க எப்படி நமக்கு சூழ்நிலை இருந்தால் பார்ப்போம், இல்லைன்னா என்ன செஞ்சிடலாம், திரும்பி வந்துடலாம் அப்படின்ட்டு யாரும் எந்த நாட்டோடு என்ன செய்கிறதில்ல, யுத்தம் பண்ணுறதில்ல. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேகர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பார்ப்போம், முயற்சி பண்ணலாம், அப்புறம் முடியலன்னு என்ன செஞ்சிடலாம், அப்புறம் அப்படியே விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் யூதா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தைரியமாய் போராடணும் அப்படின்னு சொன்னார். இந்த தைரியம் எங்கிருந்து வரும் அப்படின்னு சொன்னால், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நமக்கு அப்போஸ்தலர்கள் எல்லாருமே நம்மை போல சாதாரண மனிதர்களாக இருந்தார்கள். அந்த 11 அப்போஸ்தலரும், பேதுரு உட்பட எல்லா அப்போஸ்தலர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். அவர்கள் பேதுருவை குறித்து நாம் பார்த்தால், ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரி பெண்ணுக்கு முன்பாக அவர் எப்படி என்ன செய்தார், ஆண்டவரை மறுதளித்து விட்டார். அவ்வளவு அவர் தைரியம் இல்லாத ஒரு மனிதனாய்த்தான் அவர் இருந்தார். ஆனால் எப்படி தைரியமானார் அப்படின்னு சொன்னால், பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அவர் பெற்று கொண்டதுக்கப்புறம் அவர் பழைய பேதுருவாக அவர் இல்லை. அவர் எப்படி ஆயிட்டார்? தைரியமாய் பேசக்கூடிய மனிதனாக அவர் மாறிவிட்டார். இது எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால், அவருடைய ஏதோ அறிவுகளோ அனுபவங்களையோ இல்லை, அல்லது இயேசு கிறிஸ்து கிட்ட 3 வருஷமாக பெற்ற உபதேசங்களை வைத்து அவர் அப்படி தைரியமாக பேசலை. ஆனால் என்ன பேசினார்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர் பெற்று கொண்ட பிறகு அவருக்குள் என்ன வந்து விட்டது அப்படின்னு சொன்னால், தைரியம் வந்து விட்டது. எனவே தான் சபையிலே நாம் எதை முக்கியப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், வாலிபர்களாகட்டும் மற்றும் நம் எல்லாருக்கும் அனுதின தேவை என்ன அப்படின்னு சொன்னால், நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால் மட்டுமே இந்த விசுவாச வாழ்க்கையை நாம் தைரியமாக என்ன செய்ய முடியும், போராட முடியும் அப்படிங்கிறதான். இல்லை அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக சரீர பிரகாரமாக ஒரு நாள் சாப்பிட்லினாவே நம்ம என்ன செஞ்சிருவோம், அடுத்த நாள் நடக்கிறக்கே, எந்திரிச்சு நடக்கிறக்கே நமக்கு எனக்கு முடியல, நீ அதை எடு அப்படின்னு வேலை சொல்கிறவங்களாம் மாறிடுறமே தவிர, அந்த களைப்பை நாம் நம்முடைய சரீரத்திலே உணர்கிறோம். சரீர பிரகாரமாக இதை நாம் உணர்கிறோம். ஒரு வேளை சாப்பிட்லைன்னா, ஒரு நாள் சாப்பிட்லைன்னா அந்த பலகீனத்தை நாம் உணர்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்னால் போராட முடியலையே, ஏன் நிற்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த பலகீனத்தை நாம் என்ன செய்யறதில்ல, ஏன் தைரியமாக நிற்க முடியல அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யறதில்லைன்னா, அதற்காக தேவனை என்ன செய்யறதில்லை, தேடுறதில்லை. ஆனால் யூதா, நீங்கள் இந்த விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா அந்த விசுவாசம் அது ஒரு விலையேறப்பட்டது. எத்தனை பேர் நாம் இந்த விசுவாசத்தை ஒரு ஐஸ்வர்யத்தை போல நாம் பார்க்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. விசுவாசம் அத்தனை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். தேவன் உங்களையும் என்னையும் நம்பி இப்போது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு நபருக்கு, ஒரு மேனேஜரோ யாரோ ஒருத்தர்கிட்ட சில கோடிகள் கையில் கொடுத்து தன்னுடைய இன்னொரு பிரான்ச்சுக்கோ இன்னொரு ஆஃபீஸுக்கோ அவங்கள அனுப்பிவிட்டு, இதை கொண்டு போய் பத்திரமா சேர்த்திருங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 1000 கிலோமீட்டரோ 2000 கிலோமீட்டரு ஒரு மனுஷன் பிரயாணம் பண்ண வேண்டியது இருக்குன்னு வச்சுக்குவேன். அந்த மனிதன் நம்மளை போல் ஏதோ பையை தூக்கிட்டு அப்படியே போன மாதிரி அவன் உட்காந்து ஏதோ அங்கே வச்சுட்டு தூங்கிட்டு அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டான், அப்படி இருக்க மாட்டான். அப்படி யாரும் இருக்க மாட்டோம். நாம் சாதாரண கொண்டு வர பொருள்களையே, அதில் லேப்டாப் இருக்குதுப்பா, அதில் காசு வச்சுருக்கிறா, இதில் இது இருக்குது, அதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம்னா, அந்த பொருளோட மதிப்பை குறித்து கருத்துள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட தேவன் எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். தேவன் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசம், அது என்ன விசுவாசம்? தேவன் பேரிலே, தேவனுடைய வார்த்தையிலே நான் பெறுகிற விசுவாசம். ரோமரிலே வாசிக்கிறோம், விசுவாசம் எப்படி வரும்னு சொன்னால், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தை நாம் கேட்பதினாலே, அல்லது தேவன் பேசுவதை கேட்பதினாலே நமக்கு என்ன செய்யும், விசுவாசம் வரும். விசுவாசங்கிறது இன்றைக்கி நாமளாக நினச்சிக்கிறது இல்லை. இன்றைக்கி பொய் உபதேசங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், தங்கள் விசுவாசத்தை தாங்களாகவே ஒரு விசுவாசமாக ஏற்படுத்திக்கிறாங்க. எனக்கு ஆண்டவர் அதை தருவார், எனக்கு வீட்டை கொடுப்பாரு, காரை கொடுப்பாரு, எனக்கு வேலையை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி தாங்களாகவே விசுவாசித்து அதற்காக ஜெபிக்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம்.
தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை தருகிறார் அப்படிங்கிறதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆமாம், தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை செய்கிறார். ஆனால் அதற்கு விசுவாசம் தேவையில்லை. ஒரு உலக மனிதனுக்கு கூட தேவன் என்ன செய்கிறார்? உலக மனிதன் யாராவது பட்னியாக இருக்கிறானா? அப்படி இல்லை. இந்த உலக மனுஷனுக்கு மழை இல்லாமல் இருக்குதானா? அதுவும் இல்லை. எல்லாருக்கும் தேவன் நல்லவராகத்தான் இருக்கிறார். தேவன் என்ன செய்கிறார்? திருடனுக்கும் சாப்பாடு கொடுக்குறார், நல்லவனுக்கும் என்ன செய்கிறார்? கொடுக்குறார். இது தேவன் நல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறது காண்பிக்கிறதை பொறுத்ததே அல்லாமல் விசுவாசத்தை குறித்ததல்ல. விசுவாசம் என்பது மகா மேன்மையானது, மகா ஐஸ்வர்யமானது. அந்த விசுவாசத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறாரு. இது பெரிய பாக்கியம். இதை நாம் காத்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் நாம் அதற்காக தைரியமாய் நாம் போராடுகிறோம்? பார்த்துக்கணும். இல்லை, அவ்வளவு கருத்தாக நாம் இருக்கிறதில்லை. சாதாரணமாக ஒரு பிள்ளையே நமக்கு தெரியும், சகோதரிகள் எங்களுக்கு தெரியும், இப்போ நமக்கு ஒரு பிள்ளை உண்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த 10 மாதங்களும் எப்படி இருக்கிறோம்? இஷ்டத்துக்கு நடக்கிறது, வேணுங்கிறத சாப்பிட்றது, ஓடுறது, விளையாடுறது, இந்த மாதிரிலாம் ஏதாவது செய்வோமானா அப்படிலாம் செய்ய மாட்டோம். என்ன செய்வோம்? அந்த 10 மாதங்களும் நம்ம கருத்தாக இருப்போம். படுக்கிறது, தூங்குறது, எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, இது எல்லா விஷயங்களும், உட்கார்றது, எந்திரிக்கிறதுலேருந்து நம்ம எப்படி இருப்போம்? கருத்தாக இருப்போம். ஆனால் விசுவாசத்தை குறித்து அப்படி கருத்து நமக்கு இருக்குதான்னு சொன்னால் அப்படி இருக்கிறது இல்லை. அதனால தான் யூதா சொல்கிறார், இந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். ஏன் இதை சொல்கிறார் அப்படின்னா 4ஆம் வசனத்தில் யூதா இதை ஏன் சொல்கிறார்? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்துக்காக நீங்கள் போராட வேண்டும் அப்படின்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. இதை ஏன் சொல்கிறார் யூதா? இதை ஏன் சபைக்கு சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், என்ன பண்ணிட்டாங்க? இதெல்லாம் முதல் நூற்றாண்டில் இதை எழுதும்போது கிபி 60 அந்த ஆண்டுகள்லேயே, முதல் நூற்றாண்டிலேயே இது போன்ற சம்பவங்கள் நடந்து விட்டது. அவர்கள் என்ன செய்தார்கள்னு சொன்னால், தேவனுடைய கிருபையை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? புரட்டி, தேவனுடைய கிருபையை புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற அந்த வார்த்தையை பாருங்கள். அதில் எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான வேர்டு அவர் யூஸ் பண்ணுறாரு பாருங்க. மறுதளிக்கிறவர்கள், பக்தியற்றவர்கள், பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். இதெல்லாம் யாரோ அல்ல, சபையில் இருக்கிற நமக்குத்தான் இதை சொல்லுகிறார். உலகத்துக்கு சொல்லலை, சபைக்குள்ளே தான் இதை சொல்லுகிறார். சபைக்குள்ளே தான் தேவனுடைய கிருபையை அவர்கள் புரட்டி விட்டார்கள். எப்படி புரட்டி விட்டார்கள் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய விசுவாசம் எப்படின்னு சொன்னால், நமக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது அப்படின்னு வசனம் சொல்லுது. அதன் பேரிலே விசுவாசம் வைக்காமல் இவங்க எப்படி புரட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால், எவ்வளவு பாவம் செய்தாலும் தேவனுடைய கிருபை அதற்கு மேலானது, நம்மை மன்னித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? கிருபையை புரட்டி விட்டார்கள். இது நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். இன்றைக்கி எத்தனையோ வெளியே கள்ள உபதேசங்கள், அவங்கள பற்றி தான் அடுத்தெல்லாம் அவர் சொல்கிறார். கள்ள உபதேசங்களை சொல்லுகிறவர்கள், நீங்கள் ஒரு விஷயம் ரட்சிக்கப்பட்டு விட்டால் அந்த ரட்சிப்பு உங்களுக்கு என்ன செய்யாது? போகவே போகாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, அந்த ரட்சிப்பை நீங்கள் இழக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லுகிற கள்ள உபதேசங்கள் சபைகளில் இருக்கிறது. இது இன்றைக்கு மட்டும் இல்லை, அந்த நாட்கள்லேயே என்ன செய்யுது? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டால் உங்கள் ரட்சிப்பை இழக்கவே மாட்டீர்கள் அப்படின்னு. ஆனால் அப்படி சொல்லலை. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்போது இதை ஏன் இவ்வளவு நான் யோசித்து பார்த்தேன். யூதா ஒரு 25 வசனம் எழுதியிருக்கிறார். அதை ஒரு நல்ல வார்த்தைகளாக சொல்லி அப்படி எழுதாமல், எதுக்கு இவ்வளவு ஒரு உற்சாகப்படுத்தி நல்லா அப்படி எழுதாமல் இவ்வளவு கண்டிப்பான வார்த்தை அவங்கள பற்றி அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க. அப்படி ஒரு மனிதன் கிருபையை புரட்டினால், அவன் சபையிலேயே இருந்தாலும் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிறான். தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிறான். இன்றைக்கி நமக்கு பேதுரு மறுதளித்ததான் பெரிய விஷயமா இருக்குது. எப்படிங்க பேதுரு 3 வருஷம் கூடவே இருந்துட்டு கடைசியில் இப்படி பண்ணிட்டாரே, இப்படியெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பேதுருவை குறித்து நாம் விரல் நீட்டுகிறோம். ஆனால் நமக்கு அவர் சொல்லுகிறார், யாரெல்லாம் தேவனுடைய கிருபையை பாவம் செய்வதற்கு ஒரு லைசன்ஸை போல தேவனுடைய கிருபையை பயன்படுத்துகிறார்களோ அவர்களெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால், தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிறவர்கள். இதை நம்மளால் நம்ப முடியாதா? இதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? வேறு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு இல்லை. நான் சபையில் தான் இருக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் டெய்லியும் ஜெபிக்கிறேன், எவ்வளவோ காரியங்களுக்கு ஆண்டவரை நான் நம்புகிறேன், நான் மறுதளிக்கவில்லை, இயேசு தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால்
கிருபையை புரட்டுகிற எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், அவர்கள் மறுதலிக்கிறவர்கள், அவர்கள் பக்தியற்றவர்கள். நம்ம நினைக்கிறோம் பைபிளை தூக்கிட்டு வந்துட்டா நம்ம பக்தி உள்ளவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஜெபம் பண்ணிட்டா நம்ம பக்தி உள்ளவர்கள் நினைக்கிறோம். இல்லை, யூதா அப்படியெல்லாம் அவர் ஏமாறவில்லை. முதல் நூற்றாண்டு அப்போஸ்தலர்கள் அப்படியெல்லாம் ஏமாறவில்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, இவர்கள் பக்தியற்றவர்கள், கிருபையை புரட்டுகிற யாராக இருந்தாலும் பாவம் செய்வதற்கு லைசன்ஸாக கிருபையை வைத்துக்கொண்டு தொடர்ந்து மனம் திரும்பாமல் பாவத்திலேயே தொடர்ந்து வாழ்கிறவர்களுக்கு அவர் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், இவர்கள் பக்தியற்றவர்கள். இஷ்டம் போல சுய சித்தத்தின்படி, சுய விருப்பத்தின்படி தாங்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த மாதிரி வாழ்கிறது, தான் என்னையோ நினைக்கிறதோ அதை செய்யறது. இவர்கள் பக்தியற்றவர்கள். யாக்கோபு சொல்லுவார், மெய்யான தேவ பக்தி எது அப்படின்னு சொன்னால், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறது தான் தேவ பக்தி அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, 24 காரட்டு தங்கங்க, சுத்த தங்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் யாக்கோபு ஒரே வரியில் தேவ பக்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரே வார்த்தையில், சுத்தமான பக்தி என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதாங்க மெய்யான பக்தி. அது இல்லாமல் எல்லாமே நாம் சபையில் இருக்கிறபடினாலும் நாம் பக்தி உள்ளவர்கள் அல்ல. இல்லை, யூதா இருந்தால் அதைத்தான் சொல்வார், பக்தி உள்ளவர்கள் அல்ல. இவங்க எப்படி வந்துட்டாங்கன்னு சொன்னால், பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம். அந்த மோட்ச பயண புத்தகத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த ஜான் பனியன் எழுதின புத்தகத்தில். அந்த ஜான் பனியன் அந்த கிறிஸ்டியான் அந்த தன்னுடைய பாரத்தை எல்லாம் சுமந்து அந்த அந்த இடத்துல வந்தோடனே அவர் மூட்டையெல்லாம், பாவம் மூட்டை என்ன செய்யும், விழுந்துடும். அதுக்கப்புறம் அவர் ஃப்ரீயாக போவார். அப்படி வழியில் போயிட்டுருக்கையில் 2 பேர் உள்ளே வருவாங்க. 2 பேர், அது யார் அப்படின்னு சொன்னால், ஒருத்தன் பேர் வெளிவேஷம், இன்னொருத்தன் பேர் மாய்மாலம். அவங்கக்கிட்ட வந்து கிறிஸ்டியன் கேட்பா, நீங்கள் எங்கள் கூட இந்த வழியாக வரலையே, நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், நாங்கள் இந்த குறுக்கு வழியில் இந்த பக்கம் செவுரேறு எட்டி குதித்து இந்த பக்கம் இடது பக்கமாக இருந்து நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதே, அந்த நாட்டு அரசர் உங்களை என்ன செய்ய மாட்டார், அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்ல போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை, இப்போ நீயும் நானும் ஒரே வழியில் தானே போயிட்டுருக்குறோம், நீயும் நானும் ஒரே வழியில் தானே போயிட்டுருக்குற, அது சேரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்டியான் இடத்துல அவர் சொல்லுவார்கள். இல்லை சகோதர சோலை, நாம் ரட்சிப்பு அவ்வளவு முக்கியமானது. ரட்சிப்பை குறித்து நாம் அவ்வளவு நிச்சயமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கும் அவருக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிற நிச்சயம் நம் எல்லோருக்கும் என்ன செய்யணும் வேண்டும். என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் அப்படிங்கிற, நான் இந்த வழியாய் வந்தவன் அப்படிங்கிற, ஏதோ அப்பா அம்மா சொன்னாங்க அல்லது என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ கூட்டிகிட்டு வந்தாங்க, நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன் அப்புறம் அப்படியே வந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. உண்மையான ரட்சிப்பு நமக்கு என்ன செய்யும், உண்மையான ரட்சிப்பு நமக்கு வேண்டும். அப்போது அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், கிருபையை அவர்கள் புரட்டி விட்டார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் கீழே சொல்கிறாரு பாருங்க, 5ஆம் வசனத்தில். ஒருவேளை நான் சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப அதிகப்படியாக சொல்கிற மாதிரி தோணலாம். ஆனால் ஒரு உண்மையை நாம் என்ன செய்யணும், ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். சில காரியங்கள், சில சத்தியங்கள் தேவன் நமக்கு பேசும்போது அதை ஏதோ கேட்டும் கேளாமல் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்தக்கூடாது. அதில் உண்மை இருக்கிறதா, என்னை குறித்த உண்மை என்ன அப்படிங்கிறதை நாம் என்ன செய்யணும், எப்பொழுதும் பார்க்க தவறக்கூடாது. இல்லைன்னா நாம் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம். தேவனை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்களாகவே ஒரு கருத்து கொண்டு வாழ்ந்தது போல நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடும், வேதத்திலே சொல்லப்பட்ட தேவனை விட்டு தாங்களாகவே கற்பனையான ஒன்றை கண்டு கொண்டு இதுதான் தெய்வம் அப்படின்னு சொன்னாங்களே அன்பது போல, இயேசு இப்படித்தாங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாங்களாகவே என்ன செஞ்சுக்கிறது, ஒரு முடிவு பண்ணிக்கிறது. நீங்கள் என்ன சொல்கிறாரு பாருங்க, 5ஆம் வசனத்தில் யூதா, இது படிக்கிறக்கே பயமாக இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அளித்தார். நான் அதை படிக்கிறக்கே பயமாக இருக்குது இல்லைங்களா. ஒருவேளை இப்படி நடந்துருச்சுன்னா எனக்கு இப்படி நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும். அதற்காகத்தான் இன்றைக்கே நாம் நிதானித்து பார்க்கும்படியாக இது போன்ற வசனங்களை நாம் வாசிக்கிறோம். பின்னால் போய் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, பின்னாடி போய் ஐயோ தேவனை குறித்து இப்படி நான் அறியலையே, அவர் இப்படி இருப்பார் அப்படின்னு இல்லை. நான் அவர் இரக்கமும் அன்பும் தயவும் உள்ளவர் அப்படிங்கிறதைத்தான் நான் எப்பொழுதும் அறிந்திருக்கிறேன், அவர் இப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், தேவனுடைய சொந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்தான் அவர்களை விடுதலையாக்கி கூட்டி கொண்டு வந்தார். அதை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார்.
கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி, இவர்கள் எங்கே வந்துட்டாங்க? உலகத்தில் இல்லை, உலகத்தை விட்டு விட்டு இப்பொழுது எங்கே வந்துட்டாங்கன்னு சொன்னால் எகிப்து செங்கடலையெல்லாம் கடந்து இப்போ கானான் தேச எல்லைக்கு வந்து விட்டார்கள். அப்படி வந்த அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் இனி சுதந்திரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னபோது அவங்க என்ன செய்ய மாட்டேன்ட்டாங்க? இது எங்களால் முடியாது, அது அங்கே பெரிய பெரிய ராட்சதர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களையெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் சும்மா அப்படியே வெட்டுக்கிளி மாதிரியும் பூச்சி மாதிரியும் தான் தெரியுறோம், அவங்களோட போராட எங்களால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கள் அவிசுவாசப்பட்டார்கள். வேதத்தில் 2 காரியங்களை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு சுவிசேஷங்களை வாசிக்கும்போது. ஒன்று நமக்கு தெரியும், அந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை, அவன் ஒரு புறஜாதி மனுஷன், ரோம மனுஷன், ஆண்டவரை பற்றியோ வேதத்தை பற்றியோ அவனுக்கு எதுவுமே தெரியாது. அந்த ரோம போச்சவக 100க்கு அதிபதி, அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் என்ன செய்தார்? ஆச்சரியப்பட்டார் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே போல் அவருடைய சொந்த ஊரில் ஆச்சரியப்பட்டார். அவர் எதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்னு சொன்னால் அவர்களுடைய அவிசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் என்ன செய்தார்? ஆச்சரியப்பட்டார். அப்போது தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு நிறைய செய்ய நினைத்தார், அவங்க ஊர் ஜனங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய நினைத்தார். ஆனால் அவர்னால் என்ன செய்ய முடியல. காரணம் என்னென்னா, அவர்னால் செய்ய முடியல அப்படிங்கிறதுல அவர்கள் விசுவாசிக்கலை, அவரை கனம் பண்ணலை. அவர் நம்ம இயேசு தானே, யோசேப்பின் குமாரன் தானே, இந்த தச்சு வேலை செய்கிறாருல, அவர் இந்த ஏறு கலப்பையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு, இவர் தானே, இவர் நம்ம கூட தானே இருக்கிறார் அப்படின்னு அவரை அந்த ஊருக்காரங்க என்ன செய்யலை? அவரை மதிக்கலை, அவரை கனம் பண்ணலை, அவரை விசுவாசிக்கலை. எனவே தேவன் அவங்களுக்கு என்ன செய்யலைன்னா அவங்களுக்கு செய்யலை. தேவன் மேலே நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிறதை நாம் பார்க்க வேண்டும். மெய்யான கிருபையை நாம் என்ன செய்யணும்? மெய்யான கிருபை ஒரு வெற்றி ஏதோ நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், சபையில் இருக்கிறேன் அப்படிங்கிற மட்டும் இல்லாமல், அந்த கிருபை எனக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறதையும் நாம் என்ன செய்யணும்? தர வேண்டும். அந்த கிருபை என்னன்னு சொன்னால், நான் வாசிக்கிறோம் இல்லையா, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவனுடைய கிருபை என்னன்னு சொன்னால், தேவனுடைய வாக்குத்தத்தங்களெல்லாம் அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் பரவாயில்ல, 5 வருஷம் ஆனாலும் சரி, 10 வருஷம் ஆனாலும் சரி, தேவன் பேரிலே நான் வைத்திருக்கிற அந்த ஜெயம், அந்த விசுவாசம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அதை நாம் நம்பிக்கொண்டே இருக்கிறது. விசுவாசம் அப்படிங்கிறது என்னென்னா, தேவன் பேரிலே 100% நம்பிக்கை கொண்டிருக்கிறது. அதான மெய்யான விசுவாசம். என்னுடைய எல்லா காரியங்களுக்கும் 100% நான் தேவனையே நம்பிக்கொண்டிருக்கிறதான் மெய்யான விசுவாசம். ஆபிரகாம் அப்படித்தான் விசுவாசித்தார். அவர் 75 வயதாக இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை அவர் கொடுத்தார். பல வருடங்கள் 75 வயதாக இருக்கும்போது ஒரு வெளியில் கூட்டிகிட்டு போய், நீ இந்த வானத்தை பாரு, இதெல்லாம் இப்படி உன்னுடைய சந்ததி இருக்கும் அப்படின்னு சொன்னபோது அவனுக்கு நம்புவதற்கு எந்த சூழ்நிலையும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனை நம்பினான். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஒருவேளை இன்றைக்கு சில பாவங்களிலே நாம் தோற்கடிக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கக்கூடும். ஒரு கோபத்திலேயோ, ஒரு பொய் சொல்கிறதுலையோ, ஒரு மன்னிக்க முடியாமையோ ஒருவேளை நாம் இருந்தோம்னு சொன்னால், இது இருக்கட்டுங்க, இது இருக்கட்டும், இது பார்த்துக்கலாம் அப்படின்னு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது. அப்படி இல்லாமல் நாம் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவர்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்களோ, அதுபோல் தேவனுடைய கிருபையினால் நான் என்ன செய்வேன்? ஒவ்வொரு பாவங்களையும் நான் ஜெயிப்பேன். தேவன் எனக்கு அதை தருவதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். எனவே நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் அவிசுவாசப்பட மாட்டேன், நான் விசுவாசிப்பேன். எனக்கு அது ஒரு நாளிலே சொந்தமாகும். அதுதான் விசுவாசம். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களா அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கறது இல்லை. மாறாக இது போன்ற விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறதை நாம் பார்க்க வேண்டும். இன்னொன்று, விசுவாசத்திலே நாம் போராட வேண்டிய அதுவும் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பாருங்கள், அவர்கள் எப்படி செய்தார்கள் அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், பாவத்திற்கு விரோதமாக தொடர்ச்சியாக நாம் போராடுகிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக வேண்டும். அதை தேவன் நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு இது இல்லை, நமக்கு அதை தேவன் கொடுத்திருக்கிறார். இன்னொன்று, நாம் போராட வேண்டிய ஒரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம், சீசர்களுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உத்திரங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இங்கே ஏன் அப்போஸ்தலர்கள் நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னால், ஏன் அப்படின்னு சொன்னால், நாம் அநேக உத்திரங்கள் வழியாக என்ன செய்யணும்?
அநேக உபத்திரங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். உதாரணமாக இந்த பவுலுடைய ஒரு காரியத்தை இங்கே பார்க்குறோம். அதே அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாருன்னு அவரை குறித்து. இங்கே பல காரியங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் குறிப்பாக ஒரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 22லிருந்து, இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கற்றுக்களும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். பவுலுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால், கட்டுக்களும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறார். அவர் எந்த ஊருக்கெல்லாம் போகிறாரோ அந்த ஊருக்கு அவருக்கு என்ன இருக்குது, அவரில் ஜெயிலில் போடுவாங்க, அவருக்கு உபத்திரவம் இருக்கிறது அப்படிங்கிறதை பவுலுக்கு பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தியிருந்தார். பட்டணந்தோறும் அதை தெரியப்படுத்தியிருந்தார். ஐயோ அப்படியா, அப்படின்னா நான் அப்படின்னா நான் எப்படி இந்த சுவிசேஷத்தை சொல்கிறது, அல்லது நான் எப்படி அவங்களுக்கு தப்பிச்சு இப்படி செய்யணுமே அப்படின்னு எல்லாம் பவுல் என்ன செய்யலை, பவுல் யோசிக்கலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா 24ஆம் வசனம், ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். 2 விருப்பம்தான் அவருக்கு இருந்துச்சு. ஒன்று, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய ஓட்டத்தை நான் எப்படி முடிக்கணும், சந்தோஷமாக முடிக்கணும். ஒன்று. 2வது என்ன அப்படின்னு சொன்னால், இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நான் என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும். இந்த 2 விருப்பத்துக்காக அவர் கட்டுகளை குறித்தோ உபத்திரவங்களை குறித்தோ தனக்கு வரக்கூடிய பாடுகளை குறித்தோ அவர் என்ன செய்யலை, அவர் நினைக்கல. அதை ஒன்றை குறித்தும் எவ்வளவோ நம்ம இந்த 2 கொரிந்தியர்லாம் படித்தா அவர் ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுறார், பெரிய லிஸ்ட்டு. ஆனால் அதில் ஏதாவது ஒன்றை குறித்தாகிலும் ஏதாவது பவுல் கவலைப்பட்டாரான்னா அப்படி என்ன செய்யலை. அவர் அதை குறித்து நான் கவலைப்படலை, பிரச்சனைகளை குறித்து கவலைப்படலை அப்படிங்கிறது மட்டும் இல்லை, என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என்னுடைய உயிர், நான் வாழ்கிற வாழ்க்கை கூட எனக்கு இல்லை, பெருசு இல்லை, ஏதோடு இயேசுவோடு கூட ஒப்பிடும் பொழுது அது எனக்கு இந்த உயிர் வாழ்கிறது கூட எனக்கு என்ன இல்லை, அதை நான் அருமையாக எண்ணேன். இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்களே நமக்கு அருமையானது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அருமையானது, இது எனக்கு அருமையான ஒரு பிள்ளையாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நமக்கு அருமையானதுன்னு நம்ம நினைக்கிறோம். எனக்கு விசேஷம், எனக்கு பிடிக்கும், எனக்கு வேணும், எனக்கு எதிர்காலத்துக்கு வேணும் அப்படின்னலாம் நிறைய நம்ம நமக்கு அப்படின்னு சில காரியங்களை நாம் வைக்கிறோம். ஆனால் பவுல் அப்படியெல்லாம் அவர் நினைக்கல. அவர் அதை குறித்தெல்லாம் ஒன்றும் நினைக்கவில்லை. அவர் நினைத்ததெல்லாம் என்னுடைய ஓட்டத்தை சந்தோஷமாக முடிக்கணும், எனக்கு தேவன் என்னுடைய வாழ்க்கையை குறித்து என்ன தேவனுடைய சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை ஓடி முடித்தவனாக நான் இருக்கணும் அப்படிங்கிறதை தவிர வேறு எந்த விருப்பமும் அவருக்கு இல்லை. அதை கடைசியில் அவரே சொல்லி முடிக்கிறது நமக்கு தெரியும். தீமோத்தேயுக்கு சொல்லும்போது அந்த வசனத்தை 2 தீமோத்தேயு என்று நினைக்கிறேன், 2 தீமோத்தேயுல 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆமாம், இது பவுலுக்கு மட்டுமல்ல, நமக்கும் இந்த போராட்டம், இது ஒரு நல்ல போராட்டம். நாம் போராடுகிற போராட்டம் நல்ல போராட்டம். இந்த போராட்டத்தை அவர் போராடினார். அவர்களுக்கு கட்டுகள் இருந்தது, உபத்திரவங்கள் இருந்தது, பாடுகள் இருந்தது, நெருக்கங்கள் இருந்தது, அடிகள் இருந்தது, காவல்கள் இருந்தது, இழப்புகள் இருந்தது, நஷ்டங்கள் இருந்தது, அவமானங்கள் இருந்தது. ஆனால் இதையெல்லாம் அவர் ஒன்றை கூட என்ன செய்யலை, ஒன்றை கூட அவர் எண்ணவில்லை. ஏனென்றால் அவருக்குள்ளாக துவங்கப்பட்ட அந்த விசுவாசம். அதைத்தான் ஆரம்பத்தில் நாம் சொன்னதை போல எபிரேயரில் நாம் விசுவாசிக்கவில்லை, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவர் யார் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவர், அவர்தான் முடிக்கிறவர். எனவே அவரை நோக்கி நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாச ஓட்டத்தை நாம் என்ன செய்யணும், விசுவாசத்தை நாம் ஓட வேண்டும். எனவே நம்முடைய மிகுந்த பலனுக்கு ஏதுவான இந்த தைரியத்தை நாம் என்ன செஞ்சிட வேண்டாம், விட்டுற வேண்டாம். போராடுகிறதுல என்ன செஞ்சிட வேண்டாம், நிற்க வேண்டாம். நாம் யூதா சொல்லுவதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வோம், தைரியமாய் போராடணும். ஒரே ஒரு விஷயம், ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த மேன்மையான விசுவாசத்திற்காக எதை இழந்தாலும்
ஆண்டவரே, இதற்காக நான் தைரியமாக என்ன செய்யணும்? நான் போராடணும். வீட்டில் என்னை அங்கீகரித்து கொள்ளலையா, அல்லது ஊரில் நான் அங்கீகரித்து கொள்ளலையா, அதெல்லாம் அது காரியங்களே இல்லை. ஆண்டவரே, எனக்கு நீர் வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை நான் முடிக்க வேண்டும். ஏன்னா தேவன் இந்த வாழ்க்கையை அப்படித்தான் அவர் வைத்திருக்கிறார். இப்போது பேதுருக்கிட்ட என்ன சொன்னார்? சோதனையே வரக்கூடாதுன்னு அவர் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்? பேதுருவே, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்கு வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நமக்காகவும் என்ன அவர் ஜெபம் பண்ணுறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டமே, ஒரு வியாதியோ பலகீனங்களோ எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறதில்ல? ஜெபம் பண்ணுறதில்ல. அதை தேவன் அனுமதிக்கிறார். அப்படி அனுமதித்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்முடைய விசுவாசம், தேவன் பேரிலே வைத்திருக்கிற நம்ம விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது அப்படிங்கிறக்காக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபிக்கிறார். இது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். எனவே நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், அவர் நமக்காக ஜெபிக்கிறாருங்கிறதை நாம் என்ன செய்யணும்? நம்பணும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன நேரிட்டாலும் அது தேவனுடைய அந்த அன்பின் பாதுகாப்பிலிருந்து தான் எனக்கு வருகிறது அப்படிங்கிறதை நாம் அதே யூதா சொல்லுவார் பாருங்க, அந்த வசனம் பாருங்க, கடைசியில் அவர் எப்படி சொல்லி முடிக்கிறாருன்னா அந்த விசுவாசத்தை 20ஆம் வசனம், யூதா கடைசியில் 20ஆம் வசனம், நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு அப்படின்னு சொல்லுவார். இங்கே முதல்ல என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் இப்போ எப்படி அந்த விசுவாசம் இப்படி என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், பரிசுத்தமான விசுவாசமாய் அது அவர்கிட்ட இருந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? பரிசுத்தமான விசுவாசமாய் அது மாறி போய்விட்டது. எனவே நீங்கள் என்ன செய்யுங்க? அந்த விசுவாசத்திலே உறுதிப்பட்டு, அல்லது அந்த விசுவாசத்தின் மேல் இருந்து கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு அதை புத்தி சொல்லி முடிக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இதை எந்த சூழ்நிலையும் அந்த ஒன்று தான் நான் நினைக்கிறேன், நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நாம் மேன்மையாய் பார்ப்போம். ஏதோ அது பொதுவாக ஆண்டவரை நம்புகிற அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், விசுவாசம் மிகப்பெரிய ஐஸ்வர்யம். அதை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் அதை நான் என்ன செஞ்சிடக்கூடாது? நான் அது நஷ்டப்படுவதற்கோ, சேதப்படுவதற்கோ, இழந்து போவதற்கோ பல சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். விசுவாசத்தை, இந்த மென்மையான விசுவாசத்தை சேதப்படுத்துவதற்கு பல சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். நாம் பேதுரு பார்த்ததை போல பார்க்க வேண்டும். அவர் என்ன பார்த்தார்னு சொன்னால், எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த நிருபத்தை ஆரம்பிப்பார் 2 பேதுருல. பேதுரு அந்த விசுவாசத்தை எப்படி பார்த்தார்? அது அருமையானது, மேன்மையானது அப்படின்னு சொல்லி பார்த்தார். நாம் அப்படி பார்த்து விட்டோம்னு சொன்னால், அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக நாம் தைரியமாய் நாம் போராட வேண்டும் அப்படிங்கிறதான் யூதா நமக்கு நிரூபிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட, ஆண்டவரே அப்படி நிற்க எனக்கு கிருபை கொடுங்க, எனக்கு தைரியத்தை கொடுங்க, எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலனை கொடுங்க. தேவனுடைய அன்பை ஒரு நாளும் நான் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு நாளும் நான் சந்தேகப்படக்கூடாது. தேவனுடைய அன்பிலே நான் வைக்கிற விசுவாசம், தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே நாம் போராடுகிற போராட்டங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படை அதுதான். எந்த அடிப்படையிலே பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறோம் அப்படின்னு சொன்னால், தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே. தேவனை துக்கப்படுத்தக்கூடாது. தேவன் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் அதை பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற, ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு என்ன செய்ய முடியாது? பிரியமாக இருக்கவே முடியாது. எனவே இந்த விசுவாசத்தை நாம் இந்த 2 காரியங்களையும், குறிப்பாக பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிற விஷயத்திலே நம்முடைய விசுவாசத்தை நாம் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். இப்படி தான் இருப்போம்னு நாம் நினைத்திட வேண்டாம். அதே போல் துன்ப நேரங்களிலே நாம் விசுவாசத்திலே நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நமக்கு என்ன செய்யும்? நமக்கு அப்படியாகும். தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக.